ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்களோட திருமண நாள். காலையிலே குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டோம் ரெண்டு பேரும். மாமா வளையல் வாங்கி கொடுத்தாரு, அதை அவர் கையாலே போட்டு விட சொல்லி போட்டுக்கிட்டு பொட்டு வச்சு விட்டார். காலையிலே ரொமான்ஸோடு ஸ்டார்ட் பண்ணோம். இதுதான் எங்களோட கிரேட் ரெடி வித் அஸ். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். சந்தோஷமாக ஸ்டார்ட் பண்ணி சோகத்தில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காலையிலே கல்யாண நாள் சண்டையில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் அதே கோவத்திலே மாமா பூவும் வாங்கி கொடுத்தாரு. அதே கோவத்தோடவே நானும் பூவையும் வாங்கிக்கிட்டேன். என்ன பண்ணுறது, இன்றைக்கி ஒரு நாள் போனால் திரும்பவும் வராதே. அப்புறம் மாமா ஒரு நான்வெஜ் கடைக்காக கூட்டிகிட்டு போயிட்டு காலையிலே இட்லி, நாட்டுக்கோழி குழம்பு, முட்டை ஆம்லேட், தோசை அப்படி சொல்லிட்டு வயிறு நிறைய சாப்பிட வச்சுட்டு எங்களை கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டார். எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா சியோன் மலை சர்ச்சு. நான் கோவில் சொல்கிறேன், அது எனக்கு பழக்கமாயிருச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி போயிருக்கோம். எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையான கோவில். போகும்போதே நிறைய நேச்சுரல் பிளேஸ் இருக்கும். ஒரு வழியாக நாங்கள் சேர்ந்துட்டோம். ஆந்திரா பார்டர் கிட்ட இந்த கோவில் இருக்குது. ஆந்திரா பார்டர் கிட்ட இருக்கிறதுனால தமிழ், தெலுங்கு, இங்கிலீஷ்னு இருக்குது. சியோன் மலை இது பேர். அப்புறம் அங்கே இன்றைக்கி ஜபம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அந்த இடத்துல எங்களால் உட்கார முடியல. அங்கே பாருங்கள், நிறைய பேர் வேண்டுதலுக்காக முட்டி போட்டுலாம் போயிட்டு இருந்தாங்க. நாங்கள் போக சொல்லவும் இறங்கி வர சொல்லவுமே பார்த்தோம். அதே மாதிரி என்னால் ஏறவே முடியல. நான் உடம்பு போட்டேன் போல் ஒரு சரியான மூச்சு வாங்குச்சு. ஆனால் என் பிள்ளைங்க ரெண்டு பேருமே அவங்க ஃபுல்லாக ஏறி மேலே வரைக்கும் வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 கேண்டில் வாங்கி 2 பேர் கையையும் பிடிச்சு நாங்கள் ஏற்றணும். 4 பேரும் வேண்டுதல் வச்சுக்கிட்டு கல் அடுக்குவாங்க இல்லையா, அதான் இது. நாங்கள் எப்போவுமே அடுக்கி வைப்போம். ஏன்னா இந்த வாட்டி அடுக்கவே இல்லை. அம்மா வீட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வண்டியை விட்டுட்டோம். பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அவங்கள பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்தோம். நாங்கள் வரதை தெரிஞ்சுக்கிட்டு எங்களோட நெய்பர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் இந்த லோகோ VSHY எங்கள் ஃபேமிலி லோகோ போட்டு கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் அம்மா பிரியாணி, சிக்கன் 65 வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு என் பையனும் பாருங்கள் குப்புறப்படுத்துட்டான். எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் எங்கள் பாப்பா தான் துருன்னு எங்கேயோ ஓடிட்டாங்க. ஸோ நாங்கள் நல்லபடியாக பிளஸ்ஸிங்கை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அம்மா வீட்டில் தங்கிட்டு போயிருப்போம். ஆனால் ஏரிக்கு கூட்டின்னு போகிறேன்னு சொன்னார் விளையாடுறதுக்காக. அதனால தான் நாங்கள் அன்னைக்கே கிளம்பிட்டோம். அப்புறம் இதுதான் எங்களோட மினி விளாக். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ஹாவ் எ நைஸ் டே.